சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேது வந்துட்டு வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது அவருக்கு திடீர்னு வலிக்கிறது. என்னடா நமக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு நிமிஷம் நிக்கிறாரு. அவ வயிற்று புள்ளக்காரியா இருக்கா, அவ கீழே விழுந்தானா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சேது நினைச்சு பாக்குறாரு. தமிழ் கீழே விழுந்து கதற மாதிரி எல்லாம் அவர் நினைக்கிறாரு. உடனே சேது வந்துட்டு உள்ள போயிட்டு ஒரு பேப்பர்ல இங்க வழுக்குது, மெதுவாக நடக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி அங்க ஒரு செடியில தொங்க விடுறாரு. அப்புறமும் சேதுவுக்கு ஞாபகம் வருது, ஐயோ பேப்பர் ஒருவேளை பறந்து அவ திரும்பவும் இத கவனிக்காம கீழே விழுந்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு பல வாக்குல யோசிக்கிறாரு. வேகமா சேது வந்துட்டு இத சரி செஞ்சே ஆகணும் அப்படின்னு அங்கிட்டு கிடந்த மண்ணை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல கொட்டிக்கிட்டு இருக்காரு. இத ஈஸ்வரி பாக்குது, என்ன இவன் திடீர்னு மண்ணள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஈஸ்வரி போயிட்டு, என்ன சேது திடீர்னு மண்ணெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்க, நீ ஏப்பா இந்த வேலையெல்லாம் பாக்குற ஈஸ்வரி கேக்குது. உடனே சேது சின்னம்மா இல்ல சின்னம்மா, அந்த இடத்துல ரொம்ப வழுக்குது, நான் காலை வச்சு வழுக்கிட்டேன். ஆனா தமிழ்ச்செல்வி வயிற்றுல புள்ளைய வச்சிருக்கா, கீழே விழுந்துட்டானா அவ வயிற்றுல புள்ள விழுறதுல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரும், அதுக்காக தான் நான் இத பண்றேன் அப்படின்னு சேது சொல்லவும் இத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆயிருது. இந்த பிள்ளைக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அவ்வளவு பேச்சு பேசினா, இப்ப என்னடானா பொண்டாட்டி கீழே விழுந்துருவான்னு சொல்லிட்டு இம்பட்டு பண்டுலியம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. சரிப்பா சேது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எதுவுமே சொல்லல. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு அப்பத்தா சேது ஈஸ்வரி கிட்ட சொல்றதெல்லாம் பார்த்துட்டு, பாத்தியா மலரே பொண்டாட்டிக்கு ஒண்ணுனதும் இவனுக்கு துடிக்குது பாத்தியா, வேகமா உள்ள புள்ளைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னான், இப்ப பாரு பொண்டாட்டி மாசமா இருக்கா, வயித்துல வளருது தான் புள்ள அப்படின்னதும் துடிக்குது பாத்தியா அவனுக்கு அப்படின்னு அப்பத்தா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சேது அந்த இடத்துல மண்ணை கொட்டிக்கிட்டு இருக்காரு. தமிழ் கரெக்டா வர்றாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தமிழ் கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வலிக்கிருச்சு, அதனாலதான் நீ இவ்வளவு மாசமா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல, அதனாலதான் கீழே விழுந்துருவேன்னு சொல்லிடுதான் நான் மண்ணள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை நான் கூட விழுந்துடக்கூடாதுல அப்படின்னு சேது அப்படியே தமிழ்கிட்ட மழுப்புறாரு. உடனே தமிழ் ஓஹோ ஏதோ கொஞ்சமாவது அக்கறை வச்சிருக்கீங்களே அப்படின்னு தமிழும் சொல்றாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் உள்ள போறாங்க. அங்க கிடக்குற பேப்பரையும் பாக்குறாங்க. அங்க பேப்பரை பாக்குறாங்க. அதுல மெதுவாக நடக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இத பார்த்துட்டு தமிழ் சிரிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. சரி, ஏதோ அவர் மனசுக்குள்ள நம்ம மேல ஏதோ கொஞ்சம் பாசம் இருக்கு, என்னதான் நம்ம வயிற்றுல வளர புள்ள எது அவருக்கு சொந்தம் இல்ல அப்படி இப்படின்னு பேசினாலும் உள்ள மனசார இருக்கிறது என் வயிற்றுல வளர்ற குழந்தை அவரோடதுதான் அப்படின்னு அவர் நம்புறாரு அப்படின்னு தமிழ் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு ஈஸ்வரி பாத்தியா இவன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுனதும் இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்க கருகிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா நைட்டு தமிழ் காலேஜுக்கும் போயிட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு ஒரு மூட்டை துணி அள்ளிக்கிட்டு வர்றாங்க துவைக்கிறதுக்காக. மலர் வராங்க. என்ன தமிழே இவ்வளவு துணியை எடுத்துக்கிட்டு வர அப்படின்னு கேட்கும் போது, அக்கா நான் 2-3 நாளா வேலை வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்க்கா, அப்புறம் பரீட்சை வேற இருக்கு, அதனால படிக்கணும் அப்படி இப்படின்னு அங்கிட்டு போயிட்டேன், அதனால துணி துவைக்கவே இல்ல, அதனாலதாக நான் துவைக்க போறேன் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. குடு தமிழே நான் துவைச்சு தரேன் அப்படின்னு மலர் சொல்லவும், அக்கா ஏங்கா உங்களுக்கு சிரமம், நானே துவைச்சுக்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. மலர் ஏன் தமிழே வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க, கொண்டா தமிழே நான் துவைச்சு தரேன்னு சொல்றேன்ல அப்படின்னு மலர் வேகமா வாங்குறாங்க. அக்கா உங்களுக்கு அந்த வீட்லயே அவ்வளவு பேர் வேலை கொடுக்குறாங்க, இதுல வேற ஏன் வேலையை வேற நீங்க ஏக்கா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நானே துவைச்சுக்கிறேக்கா என் துணியை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நைட்டு கஷ்டப்பட்டு துணியை ஊற வச்சுக்கிட்டு இருக்காங்க.